பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் எனக்கு தேவை ஏதாவது நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இஷ்யூ அவங்க இப்போ வந்து டிஸ்டன்ஸுக்கு சொல்கிறோம் 4 கிலோமீட்டருக்கு மேலே போகிற விஷயம் என்னன்னாங்க யாருக்குமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து செட் ஆகாது ஒன்று ட்ராக்கர் பிஸ்னஸ். அதாவது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் கஸ்டமருக்கு இன்றைக்கி நீடு தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இருக்கிற டெக்னாலஜியோட இதில் நமக்கு யாரோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து டெலிவரி பிளாட்ஃபார்ம் கொடுத்து ரெடியாக இருக்கணும். பட் இதை தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகியிருந்தால் மட்டும்தான். இப்போ நான் தனியாக ஒன் டு ஒன் பண்ணி ஒரு ஜொமேட்டோக்காரர்கிட்டையோ ஒரு ஸ்விக்கிக்கார்ட்டையோ உட்காந்து நான் பேசினா நான் மட்டும்தான் இந்த இதில் பாதிக்கும். எனக்கு ஏதாவது பேசினா பாக்கியம் பண்ணலாம். பட் நம்ம இங்கே அசோசியேஷனாக எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஸ்டெப் எடுத்தால் ஓடிபி தான் பண்ண முடியும். அதுவே வந்து வரதே கிடையாது. வராமே வந்துட்டு மிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அவங்க எழுதுவாங்க. அது மிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் தான் உங்கள்கிட்ட ஆஃபர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஓடிபி கேட்பாங்க. ஃபுட்டு வைக்கும் போதே கேமரா தான் வச்சு கொடுக்குறோம் பிடிக்கிறோம் எல்லாம் நம்ம செக் பண்ணி வைக்கிறோம். ஆனால் கஸ்டமர்கிட்ட போகும்போது 1-2 மினிட்ஸ் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து நாமக்கல் நகர மற்றும் தாலுக்கா ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தில் பேசுகிறேங்க. ஸோ எங்களோட முக்கிய பிரச்சனையாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சேல்ஸ், அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ மூலமாக எங்களுக்கு ஆன்லைன் சேல்ஸில் இருக்கிற பிரச்சனை தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கமிஷன் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கமிஷன்ஸ் ஒவ்வொருத்தையும் வசூல் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட சொன்ன கமிஷன் ஒன்று, இப்போ வசூல் பண்ணிட்டு இருக்க கமிஷன் ஒன்று. இதை தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விளம்பரத்துக்கான சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், விளம்பரம் அதிகமாக கொடுக்குறோம், அதுக்கான ப்ரையாரிட்டி சார்ஜஸ் நிறைய போடுறாங்க. ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களோட வருமானத்தில் பாதி வருமானம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆன்லைன் மூலமாக ஆகிற வருமானத்தில் பாதி வருமானம் அவங்களுக்கு கமிஷனாகவே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இது எல்லா கடைக்காரங்களோட ஆதங்கம் தான். ஸோ இது நாங்களும் கேட்டுகிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ பண்ணி தரோம், அது பண்ணித்தரோம்னு சொல்லி சும்மா சின்னதாக ஒரு விஷயத்த செய்கிறாங்களோடைய மொத்தமாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி தரதே இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்விக்கியோ ஜொமேட்டோவில் இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் ரெகுலராக மாறிட்டு இருக்கனால எங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கள் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் எடுத்த முடிவு என்னன்னா, அந்த ஸ்விக்கியிலேருந்து ஜொமேட்டோ மூலமிருந்து மேலே இருக்கிற அதிகாரிகள் எங்கள் கூட வந்து உட்காந்து பேசணும், பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்கள் எல்லா கடைக்காரங்களும் இங்கே கிட்ட நாமக்கல் நகரத்தில் மட்டும் தாலுக்காவில் மட்டும் ஒரு 85 கடைக்காரங்க இருக்கணும். இங்கே எல்லா ஹோட்டலுக்கும் ஒரே விதமான சதவீதமான கமிஷன் போட்டு அவங்க கொடுக்கணும். அதே மாதிரி மறைமுக கட்டணம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மறைமுக கட்டணம் எக்காரணத்தை கொண்டு எங்களோட அனுமதி இல்லாமல் மறைமுக கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது. இப்படிலாம் அவங்க எங்களுக்காக ஒத்துழைத்தால் மட்டுமே நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தொடர்றதா இருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து காலவரற்றை என்று அவங்களுக்கு நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாரும் நாங்கள் ஆஃப் பண்ண போகிறோம். யாரும் நாங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பண்ண போகிறது. இதில் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா, மக்கள்கிட்ட உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன கருத்து கொடுக்குறோம். தடங்களுக்கு அதாவது எங்களால் உங்களுக்கு சப்ளை பண்ண முடியாத காரணம் என்னன்னா, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இருக்கிற அவங்களோட செயல்முறையில் தான். ஸோ மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஜூலை 1 முதல் அவங்க எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரலன்னா நாங்கள் எங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பண்ண போகிறோம். தேங்க்யூ. நாமக்கல் நகர மற்றும் தாலுக்கா அனைத்து உரிமையாளர் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடைக்கார ஹோட்டலுக்கு 28%லேருந்து ஒவ்வொரு கடைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கடைக்கு 35% வாங்குறாங்க, ஒரு கடைக்கு 40% வாங்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கமிஷன்ஸ் இல்லை, எல்லாமே விதவிதமான கமிஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்ட எங்களோட வருமானத்தில் கிட்ட ஒரு 50% நாங்கள் இழப்பு இருக்குங்க, பண இழப்பு இருக்கு. இது எப்போ கண்டுபிடிச்சிங்க சார்? ஒவ்வொரு கடைக்கு வேரியேஷன் இருக்கு. இது என்னன்னாங்க, நாங்கள் ஒரு மீட்டிங்ல பேசும்போதோ இல்லை ஒவ்வொருத்தர் பேசிட்டு இருக்கும் போதோ எங்களுக்கு இன்னைக்கு எப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு தான் எங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். அந்த பேமெண்ட்ல இது வரும், எவ்வளவு பிடித்தம் வரும்னு சொல்லி வரும். அந்த பிடித்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடைக்காரருக்கு ஆவரேஜா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இன்னைக்கு நான் வருமானம் பண்ணியிருக்காரு, சேல்ஸ் பண்ணியிருக்காரு ஆன்லைன்னா, எங்களுக்கு வர அதான் சேல்ஸ் 10,000 பண்ணியிருந்தா அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வர பணம் 4,000 ரூபாய் தான் இருக்கும். 6,000 பிடித்தம் போயிடும், கமிஷன் போக, விளம்பர கட்டணம் போகன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் போக, ஜிஎஸ்டி டாக்ஸ் போக எங்க கமிஷனுக்கே திருப்பி ஒரு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் பொருள் நாங்க வித்தோம்னா எங்களுக்கு கைக்கு வர 4,000 ரூபாய் தான் இருக்கு. ஒரு இது எக்ஸாம்பிள் தாங்க. அது ஒரு சில கடைக்காரங்களுக்கு அதுவும் போகிறது இல்லைங்க. கிட்ட நாங்க நாமக்கல் நகரத்தில் மட்டும் ஒரு 85 கடை ஆன்லைன் சேல்ஸ்ல இருக்காங்க. கண்டிப்பா ஜூலை 1ஆம் தேதி வந்து அவங்க எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வரலன்னா கண்டிப்பா நாங்க வந்து ஆன்லைன் சேல்ஸ்ல நிறுத்த போறோம். எல்லாருமே எடுத்துக்கல, தோராயமா நாமக்கல் நகரத்துல மட்டுமே குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வியாபாரம் இருக்குங்க. ஆன்லைன் மூலம் ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபாய் வியாபாரம் கண்டிப்பா ஆன்லைன் சேல்ஸ்ல இருக்குங்க. நாமக்கல் நகரம் மட்டும். அது நம்ம சொல்லணும், நம்மளோட இது. தேங்க்யூ.